வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அப்டேட்டு. ஸோ எங்கே போஸ்டிங், ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் இன் முனிசிபல் கார்பரேஷன் 4 வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் என்ன, சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இன்டர்வியூ டேட் எப்போ, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 4 வேகன்சிஸ், ஜாம்நகர் முனிசிபல் கார்பரேஷன். ஓகே, அதாவது ஜாம்நகர் முனிசிபாலிட்டி ஹெல்த் பிரான்ச் ரிகார்டிங் ஃபில்லிங் அப் ஆஃப் கான்ட்ராக்ட் போஸ்ட் ஆன் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் அட் ஜாம்நகர் முனிசிபாலிட்டி. ஓகேவா, ஜாம்நகர் முனிசிபாலிட்டியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மசிஸ்ட் கம் டேட்டா அசிஸ்டன்ட். ஓகேவா, டோட்டலாக 4 வேகன்சிஸ். குவாலிஃபிகேஷன், candidates should have done Bachelor of Pharmacy or Diploma in Pharmacy from a recognized college or university. Candidates should have registered their name in the Pharmacy Council of particular state. ஓகே, ஸோ இங்கே வந்து குஜராத்தில் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, சேலரி 16,000 சேலரி. மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் எப்படின்னா, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வித் குஜராத் ஃபார்மசி கவுன்சில் இஸ் மேண்டேட்ரி. த மெரிட் லிஸ்ட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் அப்டைன்ட் இன் the final year of the original qualification. For more than one trial, a reduction of 3% per trial shall be made. Okay, ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து ஃபைனல் இயரில் உள்ள அவங்களோட பிஃபார்மோ இல்லை டிஃபார்மோ ஃபைனல் இயரில் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்ணுவாங்களாம். மோர் தென் ஒன் ட்ரையல், ஒரு ட்ரையலுக்கு மேலே எடுக்கும்போது 3% வந்து டிடக்ட் பண்ணுவாங்களாம். ஓகேவா, அடுத்து அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி அட்டாச்சு கம்பல்சரி. நம்ம அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸோ எந்த இயரில் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் எழுதணும், எப்போ வந்து பாஸ் ஆகிருக்கணும், அதை பற்றி. அடுத்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் மென்ஷன் இன் த மார்க் ஷீட் ஷால் பி கன்சிடர்ட் வேலிட். ஓகேவா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணவங்களுக்கும் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபோக அப்ளை ஆன்லைன் ஃபார் தி அபவ் போஸ்ட் பை விசிட்டிங் த ஆரோக்கியா சதி போர்ட்டல், arogyasathi.gujarat.government.in. ஓகேவா, ஸோ இந்த போர்ட்டலில் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் இன் அதர்வைஸ் வில் நாட் பி அக்செப்டட். எக்ஸப்ட் இந்த போர்ட்டல் தவிர மற்ற வேலை நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கோம்னா அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஆல் போஸ்ட் ஆர் டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் வித்தின் விச் வில் டிபெண்ட் ஆன் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் அண்டர் தி நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஓகேவா, அடுத்து தீஸ் போஸ்ட் வில் பி சப்ஜெக்ட் டு கேன்சலேஷன் while filling permanent post. ஓகேவா, ஸோ இந்த டெம்பரரி போஸ்ட் வந்து பெர்மனன்ட் போஸ்ட் ஃபில் பண்ணும்போது கேன்சலேஷன் ஆயிரும் சொல்லிக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஏஎன்எம் போஸ்ட் இஸ் intended to create a waiting list for potential vacancies. Selection will be made from the merit wait list in this advertisement after completion of the currently available merit wait list. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த பியூர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து போஸ்ட் போடுறாங்க இல்லையா, ஸோ இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட் வரையும் இந்த இது ரிலீவ் ஆயிரும். அதாவது இந்த போஸ்டிங்குடைய வேலிடிட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து அவங்க சொன்ன வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். அடுத்து ஆல் தி மென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி அப்லோடட் கம்பல்சரிலி. If the record documents are not updated, the application will be liable to be cancelled. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர் சப்மிட் பண்ணலைன்னா அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போனா 21 ஜூன் 2024 இது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக குஜராத் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன்ஸ்க்குரியது தான் மேக்ஸிமம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க இப்போ அந்த நேட்டிவில் உள்ளவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளைபிள் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.